சபையின் ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தினாலவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தினாலவில். நன்றி. இன்றைய தினத்திலே இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் செய்திக்கு கடந்து செல்வோம். அன்பானவர்களே, ஒரு காலத்திலே நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். மிகவும் மோசமான நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனற்றவர்களாக இருந்தோம். என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று முதல் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம். இப்படியாப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை அல்லது ஒரு பாக்கியத்தை தந்த தேவனுக்கு அனுதினமும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த பாக்கியம் கிடைக்காத, தேவனை தெரியாத நிறைய ஜனங்கள் உண்டு. சுவிசேஷம் செல்லாத, அதாவது நாகரீகம் என்றால் என்ன என்று தெரியாத ஜனங்கள் உண்டு. மனிதனை மனிதன் சாப்பிட்டுக் கொண்டு வாழும் ஜனங்களும் உண்டு. பெரும்பாலாக இந்த குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா கண்டத்திலே இப்படியாப்பட்ட ஜனங்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாங்கள் யோசித்து பார்ப்போம். இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை யார் கொண்டு செல்ல முடியும்? தேவனை அறியாமல் அநேக ஜனங்கள் உண்டு. நம்மில் யாராவது உண்டா? ஆயத்தமாக இருக்கிறார்களா? இப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு தேவனுடைய நற்செய்தியை கொண்டு செல்ல? தேவன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சற்று உங்களுக்கு விருப்பம் என்றால், தேவன் உங்கள் மத்தியிலே பேசுவார் என்றால், நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு உங்களுக்கு செல்ல முடியும். அன்பானவர்களே, நாங்கள் சற்று கண்களை மூடி நாங்கள் தேவன் இடத்தில் எங்களை ஒப்படைத்து அவரை நோக்கி தேவ சமூகத்திலே நாங்கள் பார்ப்போம். டேய் ஜேம்ஸ், என்னடா செய்தி நீ கேட்டியா? ஆமா. ஊழியக்கார செய்தி நீ கேட்டியா? நீ தூங்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். இல்லடா, நானும் கேட்டுதான் இருக்கேன். ஃபுல்லா நீ கேட்டியா? ஆமா. ஃபுல்லா கேட்டியா நீனு? ஆமாடா, கேட்டேன். இப்ப என்ன? அதுல ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுருச்சுடா. என்னது? என்னது நான் கேட்கிறேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கும் எனக்கும் இந்த இயேசுவை பத்தி தெரியும், கடவுளுடைய அன்பை பத்தி தெரியும். ஆனா இந்த கடவுளுடைய அன்பை தெரியாத அந்த ஆப்பிரிக்கா தேச மக்களை பத்தி சொன்னாரு. அது மைண்ட்ல வந்ததா இல்லையா? ஆமா, வந்துச்சு. வந்துட்டுன்னு சொல்லி நீ சும்மா உட்கார்ந்து இருக்க. யாராவது போய் பார்ப்பாங்களா அந்த வேலையை? யாரும் இல்ல, நான் போக போறேன். நீ போக போறியா? ஆமா. உனக்கு என்ன பைத்தியம்? நீ என்ன பைத்தியம் சொன்னா கூட பரவாயில்ல. நீ நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்ன எவ்வளவு வேலை கிடைக்கும், நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். நம்ம டாக்டருக்கு தானே படிச்சிருக்கிறோம். வியாதியசனுக்கு தான்டா மருத்துவர் தேவை.
அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஆண்டவரை பத்தி அறியாத மக்களிடத்துல போய் கட்டாயமா ஆண்டவரை பத்தி நான் சொல்லதான்டா போறேன். சரி, இப்போ நீ அங்க போய் என்னதான் பண்ண போறாங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? மனுஷனை வெட்டி சாப்பிடுவாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன அவங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த கடவுளை பத்தி நான் அவங்களுக்கு போய் சொல்லதான் போறேன். அந்த ஆளு சொல்றாருன்னு கேட்டுட்டு நீ போறியாங்க? நீ என்ன வேணா சொல்லு. ஏய் வேண்டாண்டா, உன் வாழ்க்கையை யாராலையும் மாத்த முடியாது. உன்னை மாதிரி ஒரு பைத்தியக்காரனா அந்த உலகத்துல பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க சொன்ன அந்த செய்தியை நான் முழுவதுமா கேட்டேன். கடவுள் என் கூட பேசிட்டாரு. ஆண்டவர் பத்தி அறியாத அந்த ஆப்பிரிக்கா மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை போய் சொல்வதற்கு நான் போகிறேன் ஐயா. இந்த சபையார் என்னை ஜெபித்து அங்கே அனுப்பி வைக்கிறேன். நாம் சபையார் அனைவரும் ஜெபிப்போம். விசேஷமாக இருண்ட தேசமான ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று தேவனுடைய நற்செய்தியை கூறுவதற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் முன் வந்திருக்கிறாரு. ஆகவே நாங்கள் அனைவரும் ஜெபித்து இவரை அனுப்பி வைப்போம். நல்ல ஆண்டவரே, அந்த இருண்ட தேசமான ஆப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று உமது நற்செய்தியை இவர் கொண்டு செல்ல நீங்களே இவருக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. சபையார் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன். அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு நான் போகிறேன். ஆண்டவருடைய அன்பை சொல்ல போகிறேன். நான் மரிச்சாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட இருப்பேன். மனுஷங்களே சாப்பிடுற ஒரு மக்கள் தான் நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு அதை பத்தி பயம் இல்ல. ஆண்டவருடைய அன்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க பார், நீ என்னை பைத்தியக்காரன் சொல்லி இருக்கிற, ஒரு நாள் நீ தெரிஞ்சுப்ப இன்னமும் ஆண்டவரோட நேசிச்சிருக்கிறாரு. இப்போ நீ பைத்தியக்காரன் தான்டா. திரும்பி சொல்றேன், போகாத. நீ என்ன வேணா சொன்னாலும் பரவாயில்ல, நான் அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக தான் போறேன். அந்த காட்டுக்குள்ள போய் காட்டு ஜனங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்ல தான் போறேன். நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க தான் நான் போறேன். உன்னை திருத்தவே முடியாது. உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லி செய்து அந்த ஆப்பிரிக்க நாட்டை சென்றடைந்தார். என்ன இது, நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த காலத்துலனா நமக்கு கேட்ஜெட்ஸ் இருக்கும், மேப்லாம் வச்சு நம்ம போகலாம். ஆனா அது எப்படி போறதுனே தெரியல. நம்ம ஜோம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவர் வழி காமிக்கிறாரு, போகிறோம். இதான் அந்த காடுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதான் அந்த காடுன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான நபர்கள்லாம் வராங்க. யார் இவங்க எல்லாம்? என்ன நடக்குது? ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க ஏசப்பா. நான் இந்த மக்களுக்கு தான் உங்களை பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். உங்களுடைய அன்பை சொல்ல தான் நான் வந்தேன். ஆனா இவங்க எல்லாம் என்ன சுத்தி நிக்கிறாங்க. எங்க ஊழியக்காரர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அவங்க மனுஷங்களை சாப்பிட்றவங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலையே. ஏசப்பா, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். உண்மையா என்ன நீங்க அழைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு உங்களுடைய அன்பை நான் சொல்ல போகிறேன். என்னை ஜீவனை காத்துக்கோங்க. ஒருவேளை நான் மரிச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே. Linda, trust us, tell me. Hurt the most of it, Nimamla. Laku, over. புரியாத மொழியில பேசுறாங்க. இவங்களுக்கு நான் எப்படி உங்களுடைய அன்பை போய் சொல்லுவேன் தெரியலையே ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க. Jumba, ஏதோ ஜுமேரா பீச்லாம் சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரே. Jingla, Stifas, tu. Uma. என்ன சத்தம் குறைஞ்சிருச்சு? யாரையுமே காணுமா? எல்லாரும் போயிட்டாங்களா? கண்டிப்பா இவங்களுக்கு இந்த இயேசுவை பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். அவருடைய அன்பை நான் சொல்லி காமிக்க தான் போறேன். மலைகளிலும் பிரயாணம் செய்து பல பாடுகள் மத்தியில் அங்கே அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி சொல்லவும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அவர் பிரயாசப்பட்டார். இடையில் ஒரு சிங்கம் கூட அவரை தாக்கியது. அதிலிருந்தும் ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அவர் செய்த ஊழியத்திலே 2 விதமான சம்பவங்களை உங்கள் முன்பு கொண்டு வருகிறோம். நம்ம போலாம். 2 பேர்த்தையும் பலி கொடுத்தாதான் சரியாகும். ஒரு விதமான வியாதி வந்துருக்கு. 2 பேரும் தலை இந்த பக்கம் வைங்க. இது என்ன காடு வித்தியாசமா இருக்கு? இங்க என்ன நடக்குது? ஹலோ, இங்க என்ன நடக்குது?
என்ன பண்றீங்க? நிறுத்துங்க. ஹலோ, யாருங்க நீங்க? நான் இந்த ஆப்பிரிக்கா தாண்டி புதுசா வந்திருக்கிறேன். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்குதுங்க. ஆமா, உங்க கையில கத்தி இந்த குழந்தை என்ன பண்ண போறீங்க? பலி கொடுக்க போறோம். பலி கொடுக்க போறீங்களா? ஆமாயா. எதுக்கு? இந்த குழந்தைங்களுக்கு ஒரு விதமான வியாதி வந்திருக்கு. எங்க கடவுளுக்கு பிடிக்காது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பலி கொடுத்தா தான் சரியா வரும். ஏன்னா இந்த வியாதி வந்து எங்க கடவுளுக்கு பிடிக்காது. அதனால பலி கொடுத்தே ஆகணும். என்னது? பலி கொடுப்பீங்களா? ஆமா. இல்ல எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இந்த வியாதிய நான் நம்புற அந்த கடவுளால சுகம் கொடுக்க முடியும். அது எப்படியா முடியும்? என்கிட்ட கொடுங்க. 5 நிமிஷம் எனக்கு தாங்க. சரி, 5 நிமிஷம் கொடுப்போம். 5 நிமிஷத்துல சரியா ஒண்ணு நாங்க கொண்டு வருவோம். கண்டிப்பா. உன்னையும் சரி உன் கூட்டத்தையும் கொண்டுருவோம். கரெக்டா 5 நிமிஷம் தான் கொடுப்போம். சரியாகலன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல இந்த குழந்தைகள் கூட உன்னையும் போட்டுருவோம். என்னுடைய தேவனாலே செய்ய முடியாத காரியம் சொல்லி ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா ஆண்டவர் சுகம் கொடுக்க தான் போறாரு. செய் பாப்போம். கூட்டம் எல்லாம் பார்க்க தான் போறீங்க. செய் பாப்போம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடியதான அந்த வியாதியை நீக்கி முழுவதுமா சுகம் கொடுங்க. இப்ப இயேசுவின் ஆண்டவரே, உடைய அன்பை அவங்களை அறிந்து கொள்ளணும். நீ யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் ஆண்டவரே அப்ப நான் வந்திருக்கின்றேன். இங்க இருக்கிறவருக்கு நீ யார் என்று சொல்லி அறிந்து கொள்ள இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இப்ப பெர்னிசையும் பாப்பாவையும் எந்திரிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. என்ன ஒரு ஆச்சரியம்! என்னையா பண்ண நீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் நம்புற கடவுள் கிட்ட தான் நான் கேட்டேன். அவர் உங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. எந்த கடவுளையா? அதை பத்தி எல்லாருக்கும் சொல்லியா? அந்த கடவுளை பத்தி நிறைய நாங்களும் தெரிஞ்சுக்கணும். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். ஐயா, நாங்க உட்கார, நீங்க எல்லாம் தெளிவா சொல்றீங்க. எங்களுக்கு உட்கார. ஆமா, உட்காருங்கப்பா, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஃபுல்லா எங்க கம்ப்ளீட்டா சொல்லுங்க அந்த கடவுளை பத்தி. அருமையான காட்டுவாசி ஜனங்களே, இத்தனை நாட்கள் நாகரிகம்னா என்னன்னு சொல்லி தெரியாம நீங்க இருந்துட்டீங்க. மனுஷனை சாப்பிடக்கூடியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பத்தி நான் சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவத்துக்காக அவர் வந்தாரு. இப்ப பாத்தீங்களா, நீங்க சின்ன பிள்ளைய பலி கொடுக்குறீங்க. ஆனா நமக்கு சுகம் கொடுத்த அந்த ஆண்டவர் இருக்காரு தெரியுமா? தன்னையே பலியா கொடுத்தாரு. அவரையே அடிக்க ஒப்பு கொடுத்தாரு. நீங்க கூட நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். அந்த சிலுவர் கிராஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு நமக்காக பலியானார் சொல்லி. ஏன்னா உங்களை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறாருங்க. இது தெரியும் போச்சு. என்ன செய்யணும்? நீங்க செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே இல்ல. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டா போதும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும். நீங்க பாவிக்கிறத முதல்ல உணர்ந்து கொள்ளணும். நீங்க சின்ன வயசுல இருந்து நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னேன்னா நீங்க தீய காரியங்களை செய்யறவங்களா இருக்கலாம். நாங்க செய்யறது எல்லாமே தீய பழமா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி வர நாட்கள்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கடவுளுடைய அன்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் நான் சொல்லிக் கொடுக்க இருக்கின்றேன். கண்டிப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கடவுளை நாங்களும் தெரிஞ்சுக்கணும், எங்க கூட்டமும் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட இருக்கிற அந்த பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் இதை நான் செஞ்ச சின்ன அற்புதம் தான். ஆனா ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு இந்த வேதாகமத்துல இருக்கு. இனி வர நாள்ல உங்களுக்கு அதை பத்தி நான் நிறைய சொல்லி தரேன். சரியா? நாங்க உணர்ந்துட்டு நாங்க பாவின்னு. சரிங்கய்யா. அந்த இயேசு கிறிஸ்துவ கூட்டா இல்ல ரட்சிப்பாத எங்களுக்குள்ள வருவாரா? கண்டிப்பா. அந்த ஆண்டவர் வந்து எல்லா ஜனத்துக்கும் பொதுவானவர். அப்ப நம்ம எல்லாரும் முழங்க போடுங்க. ஐயா நமக்காக ஜெபம் பண்ணுவார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காட்டுவாசி ஜனங்களுக்காக இப்பொழுது நான் வருகிறேன் தகப்பனே அப்பா. அவங்க மனம் உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து அவங்க கேட்கின்றாங்க. அவங்க அநேக பாவம் செஞ்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இன்றைக்கு செஞ்ச ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாக உண்மை அவங்களை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த ரட்சகராக ஏற்று கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் நீங்க மன்னிங்க. இவர்களுக்குள்ளாக நீங்க வர வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. இவர்களுக்குள்ளாக நீங்க கிரியை செய்யுங்க. இனியும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, இவங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தொடங்க உதவி செய்யுங்க. இந்த காட்டுவாசி ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் அவருடைய பழக்க வழக்கங்களில் இருந்து மாறவும் உங்களுடைய அன்பை அதிகமாக தேட நீங்க உதவி செய்யுங்க. இனி வருகிற நாட்களிலே தகப்பனே அப்பா இவர்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. இந்த இடத்துல உண்மை அன்பை அறிந்தவர்களாக உண்மை ருசித்த ஜனங்களாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இப்படியாக இவருடைய பாவங்களை மன்னித்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளாக நீ வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை மனம் மாற்றினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு காட்டுவாசி ஜனங்களா இருக்கக்கூடிய நீங்க கடவுளுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. பரலோகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம், கடவுளுக்கும் சந்தோஷம். இனி வர நாட்கள்ல உங்களுக்கு நான் இந்த ஆண்டவரை பத்தி அதிகமா நான் சொல்றேன். நிச்சயமா சொல்லிட்டாங்க. நாங்க கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். நீங்க எந்த காட்டு பகுதியில இருக்கிறீங்க? நாங்க ஆப்பிரிக்கா அனகோண்டா காட்டுக்குள்ள இருக்கோம்.
நான் கண்டிப்பா நாளைக்கு உங்க இடத்துக்கு நான் வரேன். கண்டிப்பா வாங்க, உங்களுக்காக காத்திருக்கோம். பயப்பட வேண்டாம், பலியெல்லாம் கொடுக்க மாட்டோம். இனிமே நீங்க யாரையும் பலி கொடுக்க வேண்டியது இல்ல. அந்த ஆண்டவர் கிட்ட கேட்டா போதும், அவர் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். நிச்சயமாக நிச்சயமாக. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி நன்றி ஆண்டவரே. ஐயா, அடிமை வேணுமா? அடிமை. மகா ஜனங்களே, என்கிட்ட A to Z எல்லாமே இருக்கு, இதெல்லாம் வாங்கிக்கலாம். அடிமை என்கிட்ட இருக்கு. நீங்க $100 கொடுத்தீங்கன்னா உங்க கையோட அடிமையை அனுப்பி வச்சிருவோம். உங்க வீட்டுக்கு கொண்டே வச்சுக்கலாம். எல்லா வேலையும் செய்வோம். $100 எங்க அங்கேயே ஓடி $100. ஆமா, ஏகோ ஜனங்க கூட்டமா உட்கார்ந்து இருக்காங்க. நம்ம காட்டுவாசி ஜனங்க தான் இருக்காங்க. இது அவங்களுடைய சந்தை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, வாங்க வாங்க மகா ஜனங்களே, வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்தீங்க. ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குது? என்கிட்ட எல்லா A to Z இருக்கு. இவன் வந்து அடிமை. $100 கொடுத்தீங்கன்னா அவனோட அனுப்பி வச்சிருவான். இந்த காலத்துல அடிமையா? எதுக்கு இவரை கட்டி வச்சிருக்கீங்க? உடனே அவரை வெளியே விடுங்க. நீங்க $100 கொடுங்க, நான் அவனை அனுப்பி விடுறேன். $100 தானே? சரியா இருக்குமா? கரெக்டா இருக்கு. எண்ணி பாருங்க. முதல்ல அப்படியே விலங்க அவுத்து விடுங்க. உடனே அவுத்து விடுறேன். இனிமே நீங்களாச்சு அவனாச்சு. ஆனா நீங்க அழைச்சிட்டு போய் அங்க கட்டி போட்டுருவோம், இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவோம். அப்புறம் என் கிட்ட திரும்பி வரக்கூடாது. சொல்லு தம்பி. சரி தம்பி, இங்க பாரு, இவ்வளவு நாள் நீ அடிமையா இருந்த, இனிமே நீ யாருக்கும் அடிமை இல்ல. உனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைய சுதந்திரமா போய் வாழு. சுதந்திரம் அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. யாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு கொடுக்க வேண்டிய கிரயத்தை கொடுத்துட்டேன். உனக்கு நான் ஒரு பணத்தை கொடுத்து உன்னோட அடிமைத்தனத்துல இருந்து நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். நீ சந்தோஷமா போய் வாழலாம். ஐயா, நான் சந்தோஷமா ஒரு டைம்ல வாழ்ந்துட்டு இருந்தேன் ஐயா. என்னை கடத்திங்க கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து இப்போ ஊரும் கிடையாது. இப்போ நான் திரும்ப போனாலும் எனக்கு திரும்ப இந்த சந்தைக்கு இடையே விட்டுருவாங்க ஐயா. எனக்காண்டி நீங்க ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. பண்ண முடியுமா? உனக்காக நான் ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்கிறேனே, என்ன உதவி வேணும்? ஐயா, நான் இந்த வீட்டில் வந்து அடிமையா வேலை பார்க்குறேன் ஐயா. என்னது? என் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிமையா இல்ல, என்னுடைய வீட்டுல என்னுடைய மகனா நீங்க என் வீட்டுக்கு வரலாம். வாழ்நாள் முழுவதும் எனக்கு மகனா நீங்க என் கூட இருக்கலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு போறோம். தம்பி, நான் கொஞ்ச நேரம் ஜெபத்துல இருக்க போறேன். யாராவது வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் வரேன்னு சொல்லுங்க, சரியா? தேவி, தேவி ஜெபம் பண்ற? ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. தேவி, தேவி, அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு
இயேசு அடி டேவிட் எந்திரா. டேவிட் இப்படி போயிட்டேடா. ஹலோ ஹலோ பிரதர், அண்ணே, உங்க பேர் என்னது? என் பேரு ஜேம்ஸ்ண்ணே. நாங்கெல்லாம் கவலையில இருக்கிறோம். டேவிட் இங்க நாட்டுக்கு வந்து மனுஷனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எங்களெல்லாம் மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி நாங்கெல்லாம் மனம் மாறி ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். டேவிட்டுடைய மரணம் எங்களுக்கு ரொம்ப துக்கம். ஆனா டேவிட்டை ஆண்டுடைய ராஜ்யத்துல பார்ப்போங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க எல்லாம் துக்கத்துல இருக்கோம். நீங்க ஏன் உங்களை இவ்வளவு தூரம் அடிச்சு வேதனையோடு கத்தியும் ஏன் அழுகிறீங்க? ஐயா சொல்லுங்க. உங்களுக்குலாம் டேவிட் இப்பதான் தெரியும், ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். ஓ, டேவிட் உங்களுடைய நண்பரா? ஆமா ஐயா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் சபைக்கு வருவோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க போயிடுவோம், சபையோட எல்லா கூட்டத்துக்கும் நாங்க போயிடுவோம். ஆனா ஒரு நாள் போதகர் வந்து சொன்னாரு, இப்படி ஆப்பிரிக்கா தேசத்துல அந்த ஜனங்களுக்கு ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லது கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், நான் வரலடா, நீ பைத்தியக்கார மாதிரி அங்க போக. நீங்க டேவிட்ட பைத்தியம் சொன்னீங்க, அவர் ஊழியத்துக்கு போக வச்சு. ஆமா ஐயா, நான் வந்து அவரை பைத்தியம்னு சொல்லி ஏன் போற அப்படிலாம் திட்டினேன். நமக்கு இவ்வளவு வேலை இருக்கு அப்படிலாம் திட்டினேன். ஆனா அவன் வந்து இங்க வந்து ஊழியம் பண்ணி ஆண்டவருக்காக இவ்வளவு ஆத்மாக்களை சம்பாதிச்சிருக்கான் ஐயா. இப்ப அவன் பைத்தியம் இல்லை, நான் தான் ஏன் பைத்தியம். ஓ, டேவிட் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த, எங்க தேசத்துல வந்து எங்களுக்காக. நீங்க நினைச்சீங்க டேவிட் ஒரு பைத்தியம் சொல்ல, ஆனா நீங்க தான் இப்போ உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு கவலையில இருக்கிறீங்க இல்லையா? இப்ப நீங்க உணர்றீங்களா? இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இப்போதும் வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இனி ஒரு நாட்கள்ல நீங்களும் டேவிட் மாதிரி பெரிய காரியத்தை செய்யலாம். நானும் இப்போ உடனே போலாம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் ஏற்றுக்கொள்றேன். ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இப்பவுமே நான் பாவின்னு ஒத்துக்கிறேன். என்னுடைய பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து மரிச்சாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு என் நண்பன் டேவிட்டுக்கு இறந்துருக்கான். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து நான் அந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் பண்றேன். அப்ப இதுவரைக்கும் கடந்ததெல்லாம் கடந்துருச்சு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அப்ப இனி வர நாட்கள் நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? கண்டிப்பா. அப்போ நம்ம டேவிட் எங்க பார்ப்போம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்களை சந்தித்ததுல நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். அப்போ ஒரு விசுவாசியுடைய மரணம் அது ஆரம்பம் அல்ல, அது முடிவு அல்ல, ஒரு ஆரம்பம். டேவிட் எங்களுடைய தேசத்திற்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லி எங்களெல்லாம் மாற்றினார். நாங்க எல்லாரும் இன்னைக்கு மாறி நாகரிகத்துக்குள் வந்து நாங்க ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுபோல நீங்களும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருப்புமுனை அனுபவிக்கும்படியாக நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். அருமையான சகோதரன் இந்த நாளில் அதை பெற்றுக்கொண்டார். அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. நன்றி ஐயா. என் நண்பன் இந்த வேலையை ஆண்டவருக்காக பண்ற இந்த ஊழியத்தை விட்டான். இன்னைக்கு நான் அவனுக்காக ஆண்டவருக்காக அவன் இருந்த இடத்துக்கு அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு நான் இன்னைக்கு போறேன். நானும் இவனை மாதிரி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணுவேன்.